தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா நல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவாலும் கருணையாலும் வடலூர் பெருவழியில் 1867 ஆண்டு ஏழை எளியோர்களுக்காக பசிப்பிரி நீக்குவதற்காக துவங்கப்பட்ட தர்மசாலை 158 ஆண்டுகள் நிறைவு பெற்று 159வது ஆண்டு துவக்க விழா கொண்டாடி கொண்டுள்ளோம். நாம் அந்த நன்னாளில் நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளை 2019ஆம் ஆண்டு நாம் ஒரு தர்மசாலை அமைத்து அந்த நன்னாளில் தான் நாம் பசியாற்றுவித்தல் தொடர்ந்து செய்வதற்குரிய ஆரம்ப நாள் அது. தொடர்ந்து இன்று வரை 6 ஆண்டுகள் நிறைவு பெற்று 7ஆம் ஆண்டு துவக்கப்பட உள்ளோம். எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையாலும் தயவாலும் அவர் அடிக்கடி கூறுவார், தர்மசாலை அனைத்தும் நானே நடத்துகின்றேன் என்று. உண்மை அதுதான். நமது தர்மசாலை, நமது சன்மார்க்க சபை அனைத்தும் அவரே நடத்துகின்றார். ஏனென்றால் நாம் எப்படி வளர்ந்தோம் என்று அனைவருக்கும் தெரியும். ஏன்னா நாம் பெரிய முதல் ஏற்றுக்கொண்டு இந்த சபை அமைக்கப்படவில்லை. சிறு சிறு துளியாக சேர்த்து இன்று எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையால் தான் இன்று இவ்வளவு பெரிய ஒரு சபை நமது நாமக்கல் மாநகரத்தில் அமைந்துள்ளது. இது இன்னும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து தர்மசாலை சபை அமைந்து வருகின்ற பசி என்று வருகின்ற அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் பசியாற்றுவித்தல் செய்வதுதான் இந்த தர்மசாலையுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதற்கு முதல் அடிக்கலாக தான் இன்று அணையா தீபம் தர்மசாலையில் இன்று நாம் அணையா தீபம் ஏற்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் வடலூர் பெருவழியிலிருந்து ஒரு சாது கூறினார், தர்மசாலையிலும் நித்திய ஜோதி வைங்க, அதுதான் தொடர்ந்து உங்களுக்கு தயவு வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு
வாய்ப்பா அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏனென்றால் வள்ளலார் வந்து முதல் ஆரம்பிச்சது வந்து தர்மசாலை தான். 4 ஆண்டுகள் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த தர்மசாலை இயங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கல்பட்டையார்கிட்ட கொடுத்துட்டு இவர் சபைக்கு வராரு. இவ்வளவு வாரம் நமக்கு அந்த யோசனையும் வரல, அதை ஜோதி வைக்கணுங்கிற அந்த எண்ணமும் நமக்கு தோணல. இப்போதான் நமக்கு அது தோணி இன்னைக்கு தான் அது முத அந்த தர்மசாலை துவங்கினால தான் நம்ம நித்திய ஜோதி வச்சிருக்கிறோம். அந்த நித்திய ஜோதிக்குரிய தயவு அந்த எண்ணெயும் தொடர்ந்து நம்ம வரத்துக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டுதான் ஐயா வந்து அதுக்குரிய யோசனையும் நமக்கு கொடுத்தாரு. அது நம்ம அது சொன்ன உடனே ஒரு தயவாளர் வந்து அந்த எண்ணெய் இந்த தர்மசாலைக்குரிய எண்ணெய் எவ்வளவோ நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு செயல் செய்வதென்றால் நாம் வந்து குறுகிய சிந்தனையில தான் நம்ம யோசிப்போம். வள்ளல் பெருமான் பிரபஞ்ச அளவுக்கு யோசிப்பார். ஏன்னா ஒரு ஜோதியை ஏற்றுனா தொடர்ந்து அதை நிச்சயமாக எரிய வேண்டும் என்றால் அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அவர் செய்து கொண்டார். அதே போலதான் நம்மளுடைய தர்மசாலையும் இன்றளவும் பசிப்பினி நீக்குவதற்காக பொருட்கள் அனைத்தும் நமக்கு இருப்பிருந்து கொண்டுதான் உள்ளது. எல்லாம் இறைவனுடைய கருணை தான். எப்படி வருகிறது, யார் தருகிறார் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனா வர வேண்டிய நேரத்துல நமக்கு எல்லாருமே கரெக்டா கொடுத்துட்றாங்க. இந்த நிகழ்வு கூட திருவருப்பா முற்றுவதல் கூட ஆரம்பிக்கும் பொழுது அதற்குரிய நிதி ஆதாரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனா பெருமானவருடைய தயவுல தேவையான அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அது இறைவன் அருளால் கிடைக்கப்பட்டது. அதனால் மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். உடல் உழைப்பு தயவு தொண்டு செய்வதற்கு ஆள் மிக மிக குறைவா இருக்கு. அந்த ஏத்து தொண்டுக்கு நிறைய வரணும். ஏன்னா அந்த சபை இன்னும் தொடர்ந்து இன்னும் வளரணும். தொடர்ந்து இப்போ 10 நாளாக நம்ம அதை நித்திய அன்னதானம் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவம் திருப்பியும் தொடர்ந்து நம்ம செய்யணும்னா நம்மளுடைய ஈடுபாடும் ஐயாவுடைய தயவும் கருணையும் இருந்தால் அது தொடர்ந்து நடைபெறும். நான் அடிக்கடி சொல்றது, இப்போ வந்துட்டு போன திருவருப்பா முற்றோல் செய்யப்பட்ட அந்த சாதுக்களும் சொல்றது, நம்ம சபையில தொடர்ந்து அகவல் படிங்க. இன்னும் ஏன்னா இந்த சபை வந்து ரொம்ப விசேஷமான சபை அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. நாமக்கல் வரணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணாவே அங்கேயும் மழை வருதான். இங்க வந்த பின்னாடி இறங்கின முன்னாடியே மழை வருது. ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான சபை. எல்லாருக்கும் தெரியும், நம்ம எப்பெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி நடத்துறோமோ அன்னைக்கு எல்லாம் மழையில தான் நம்ம நடத்துறோம். அதே மாதிரி இங்க வந்து அவங்க இறங்க ஆரம்ப நாள் முதல் முடிவு நாள் வரலுமே நமக்கு மழை. இடையில கொஞ்சம் வெயில் அடித்தது, அதுவும் சிரமம் இல்லாம வெயில். இல்லைன்னா இந்த அக்னி நட்சத்திரத்துல சாதுக்கள் படிக்கிறதுன்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த 6000 பாடல்கள் படிக்கும்போது எவ்வளவு உஷ்ணம் உண்டாகுங்கிறது அந்த ஆன்மல இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மந்திரத்தை ஒரு 108 டைம் சொல்லும் போதே நம்ம அறியாம நம்ம உடம்புல அவ்வளவு உஷ்ணங்கள் உண்டாகுது. இது 6000 பாடலும் மந்திரங்கள். அவ்வளவு மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கும் போது, அதை கேட்கும் போது, அந்த வளாகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடம் எவ்வளவு உஷ்ணமா இருக்கும். அந்த உஷ்ணம் அனைத்துமே சுத்த உஷ்ணமா இருக்கும். அதனாலதான் அதை படிக்கும் போது வாங்க அமருங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இது நம்ம சபையில வந்து 2ஆம் ஆண்டாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அவங்களே சொல்றாங்க, பெரிய பெரிய சபையில எல்லாம் கூட இவ்வளவு தொடர்ந்து பண்ண முடியலப்பா, உங்க சபையில இது 2ஆம் வருஷம் பண்றீங்க. அது வள்ளல் பெருமான் கூட்டு வைத்தால் மட்டும்தான் இது நடக்கும், இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறாரு. ஏன்னா நம்ம சபை மேல வந்து வள்ளல் பெருமானுக்கு ஒரு இணைபிரியாத பற்று இருக்கின்றது. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து எவ்வளவு ஆத்மார்த்தமா வந்திருக்குன்னு தெரியும். ஒரு சின்ன கஞ்சி ஊத்தி ஆளுக்கு 100 50 போட்டு ஆரம்பிச்ச அந்த சபை இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் நம்மளால கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால இது மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு வேளை கொடுத்துட்டு இருக்கிற தயவு 2 வேளையாக மாறணும். ரங்கர்ச நதி படிவாசலாம் 3 நாள் கொடுத்துட்டு இருக்கிற தயவு வாரம் பூரா நடக்கணும். அதற்கு எல்லா தயவாளர்களும் அருள் புரியணும். அதை விட முக்கியம், வள்ளல் பெருமான் கருணையால அதை தொடர்ந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் அடிக்கடி ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பெற்றுக்கொள்ள நீ தயாராங்கிற மாதிரி தான் அவருக்கு. என்கிட்ட நிறைய இருக்கு, உன்னால என்ன முடியுமோ நீ எடுத்துக்கோ, எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளிக்கோ, நீ எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுக்கோங்கிறாரு. நம்ம கிட்ட ஆள் பற்றாக்குறை, பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. ஏன்னா தேவைக்கு வந்து இறைவன் கண்டிப்பா அது கொண்டாந்துடுறாரு. அவர் சொல்றாரு, நான் யாரிடமிருந்து பெற வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவரிடமெல்லாம் பெற்றுக்கொள்வேங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வரலாம் அப்படிதான் நடக்குது. ஏன்னா இந்த இடம் வாங்கும் போது அது நல்ல அனுபவத்துல, ஏன்னா நம்ம கூடயே இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய தகுதி என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தகுதிக்கு மேல இந்த செயல் செஞ்சோம். வெறும் 3000 ரூபாய் வச்சுட்டு அந்த இடம் பேச போனோம்.
எல்லாம் கடன் வாங்கி தான் இதுக்கு அட்வான்ஸே கொடுத்தோம். இன்னைக்கு எல்லாம் அந்த சபையில இருந்த அனைத்து கடனும் நில்லாக்கப்பட்டது. சபை மேல ஒரு ரூபா கூட யாருக்கும் கடன் இல்லை, எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இந்த தைப்பூச விழாவில் பெருமான் கருணையால சிறப்பாக தயவு கிடைத்தது. அதை எல்லா நிகழ்வுகளும் நல்லா சிறப்பாக செஞ்சோம். கடன் பிரச்சனையும் எல்லாத்துக்குமே இந்த சபை மேல ஒரு ரூபா கூட யாருக்கும் கிடையாது. இனிமேல் வரதெல்லாம் தயவும் சேமிப்பு பண்ணி இனிமேல் கட்டடம் கட்டுறது வாய்ப்பை தான் நம்ம ஏற்படுத்தணும். அதனால தொடர்ந்து ஆதரவு, தொண்டுக்கு ஆள் வேணும், அகவல் படிக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம நினைக்கிறத விட சிறப்பாக நடக்கும். ஒரு சபையே பார்த்தீங்கன்னா வடலூர் மாதிரியே நம்ம குட்டி சபையாக இங்கே அமைச்சு நல்லா செய்யலாம். ஏன்னா இவர் சொல்லியிருக்கார், மனவளக்கலைன்ற நம்ம உழவன் தங்கவேலையா பூமி பூஜை போடும்போது வந்து சொன்னார், வாழ அவசரப்பட்டு சபையை சின்னதாக அமைச்சிடாதீங்க. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக இது வந்து சபை வந்து பிரம்மாண்டமாக அமையணும். அப்போதான் இது நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிரம்மாண்டமாக அமையும். நம்ம எல்லாம் சேர்ந்து அதை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு அற்புதமான அந்த தருணத்தில் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஏன்னா அவர் கொடுக்குறாரு என்றால், ஏன்னா அவர் சிந்தனைகள் அனைத்தும் வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்கு, தொண்டுல இருக்கு. அதனால ஒரு நல்ல அந்த சிந்தனையை நல்ல இடத்துல நல்ல தருணத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. சுப்பிரமணியா கூட இப்போ கூட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, கண்டிப்பா இது விரைவில் சீக்கிரம் ஒரு அடுத்த ட்ரிப்பு திருவருப்பம் முற்றோதல் வைக்கும் போது நீங்க பூமி பூஜை போட்டு கட்டட வேலை ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல தான் நம்ம முற்றோதல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐயா விண்ணப்பம் ஐயாட்ட வச்சிருக்கிறாரு. அதுக்கும் ஐயா வந்து உறுதுணையா இருந்து அதை செயல்படுத்தணும். அதனால இந்த பலம் பத்தாது, இன்னும் பலம் அதிகமா ஆகணும். அதனால தொண்டுக்கு ஆள்கள் நிறைய வரணும். இந்த 10 நாட்கள் நிறைய மக்கள் வந்து தொண்டு செஞ்சாங்க. அவங்களெல்லாம் இந்த தருணத்துல அவங்க வள்ளல் பெருமான் அழைத்ததுனாலதான் அவங்கெல்லாம் வந்து செஞ்சாங்க. வயதானவங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா சிறப்பா செஞ்சாங்க. அதனால அவங்களையும் இந்த தருணத்துல அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி அவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலம் பெற வல்ல பெருமானிடம் பிரார்த்திக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி. நமது ஏதோ நான் சில பிழைகள் செய்திருந்தாலும் இந்த சபைக்கோசம் அதை பொறுத்து மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளையில் தினசரி பசியாற்றுவித்தல் செய்வதற்கு தயவு புரிந்து வரும் அனைத்து தயவாளர்கள் குடும்பங்களும் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை, குழந்தைகள் கல்வி மேன்மை பெற்று மெய்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி. நமது சபை நேற்று கூட ஐயா வந்திருந்தார், திருமலை ஐயா. அவர் உடல் பொருள் ஆவி அனைத்தும் நமது சபை கட்டணம் அமைத்து பெரிய பிரம்மாண்டமா அமையணுங்கிறதான் அவருடைய ஒரு மூச்சே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு 93 வயது ஆகிறது. அவர் நேற்றும் சொல்றாரு, கண்டிப்பா நம்ம சபை பெருசா வரும் அப்படின்னு. அதனால அவரு திருமலை ஐயாவும் அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி அம்மாவும் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி. நம்ம முதல்ல நாமக்கல்ல இடமில்லாத அட்ரஸ் இல்லாத தயவு பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு அட்ரஸை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் செல்வராஜ் பிரேமா அவர்கள் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அண்ணன் செல்வராஜ் பிரேமா அவர்கள் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நமது சன்மார்க்க அறக்கட்டளைக்கு எப்படி சன்மார்க்கம்னா அமைதியோ அது போல நமக்கு ஒரு அமைதியான ஒரு அன்பர் ஐயா அமைஞ்சிருக்காரு, சின்னப்பன் ஐயா. அவருடைய நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட். அவரும் அவருடைய துணைவியார் சிவகாமி அம்மாவும் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நமது நிர்வாகி ஐயா நடேசன் சகுந்தலா அவர்கள் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். மற்றும் நம் சன்மார்க்க அன்பர்கள் பாண்டியன், அவர் சில பேர்லாம் தெரியாது, ஞாபகம் வரதை சொல்லிடுறேன். பொதுவாக எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணிடுறோம். பாண்டியன், சிவகார்த்திகேயன், செல்வகுமார், பாலன் மற்றும்
மற்றும் அனைத்து அன்பர்களும் அவர்கள் குடும்பங்களும் அவர்கள் குழந்தைகளும் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம், உயர்கல்வி பெற்று மெஞ்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி இந்த 10 நாட்கள் திருவருப்பா முற்றோதலில் தொண்டு செய்த ரதிகலா, மரகதம், பழனியம்மாள், பொன்னி, லட்சுமி அம்மா தொண்டு பெரிய தொண்டு. 10 நாளா இங்கேயே பாவம் படுத்துக்குது. லட்சுமி அம்மா, கந்தப்பன், பாப்பம்மா, மதன், அப்புறம் மதனுடைய அந்த அவங்களுடைய தங்கச்சிங்க 2 பேர், இந்த குழந்தைங்க, இந்த பகுதியில் வாழ்ற குழந்தைங்க. ஐயா அவருக்கு மூட்டு வலி, ஒரு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய தொண்டு நம்ம இந்த சபையில் இன்னைக்கு எல்லாம் பச்சை பச்சையர்னு இருக்குதுன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். இந்த பூச்செடி வச்சு, வாழை மரம் வச்சு, அங்கே வச்சு எல்லாம் அதுக்கு தேவையான பராமரிப்பு பூரா அவர் தான், தோட்ட வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. வயதானத்துலேயும் இன்னைக்கு இந்த சபை இவ்வளோ சுத்தமாகவும் இவ்வளோ பசுமையாகவும் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஐயா வெங்கடாஜல ஐயா தான். இவர்கள் எல்லாம் நம்ம சபைக்கு ஐயாவுடைய கிஃப்ட். இவங்கெல்லாம் செய்யணும்னு ஐயா விரும்புனதுனால அவங்கெல்லாம் தொண்டு செய்கிறாங்க. அவங்க எல்லாம் மன அமைதி, மன உறுதி, உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். குறுகிய காலத்தில் நம்ம சபையோட தொடர்பு இருந்தாலும் அம்மா பூங்கொடியும் செந்திலண்ணனும் அவங்க ரொம்ப நம்ம சபை மேலே ரொம்ப ஈடுபாடு. அவங்க இன்னும் செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு வரல இருந்து நம்ம வகவல் படித்தாங்க. நம்ம கூட எல்லாமே வந்துடுறாங்க. அவங்களுடைய நம்ம ஒத்துழைப்பு, அவங்கள நம்ம சபைக்கு இணைத்தது ஐயாவுடைய கடனை. அவங்க குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் ஒரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி இந்த மாலை வடலூர்ல பார்த்தாங்க. இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம், வாங்கணும்னு நினைச்சோம். ஆனால் அதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆனால் அவங்க பார்த்துட்டு இதே மாதிரி வாங்கணும்னு சொல்லி அவங்க இதே வேலையாக அலைஞ்சி சேலத்தில் சொல்லி இந்த மாலை 6 மாலை 5 மாலை 6 மாலையே வருதுங்க. இந்த மாலை இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்குள்ள நம்ம வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாலையோட விலை அவ்வளோ உயர்வு, நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ அமௌண்ட்னா நான் கண்டிப்பாக அதை வாங்கவே வேணாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அதை கூட பொருட்படுத்தலை, அந்த மாலையை வாங்கி கொடுத்தாங்க. பூங்குடி சபாபதி அவர்கள் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் ஒரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். இது மாதிரி ஒவ்வொரு தயவாளர்களும் அவங்களா விரும்பி அவங்க சொந்த வீட்டுக்கு எப்படி வாங்குவாங்களோ கேட்பாங்க. ஐயா என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பயன்பாட்டில் இருக்குன்னு நிறையா பேர் அது மாதிரி கேட்டு ஒவ்வொரு பொருளாக ஒரு ஸ்பூன் முதற்கொண்டு எல்லாமே தயவு தான். இங்கே நம்ம சபையில் எல்லாம் நிறக்க இருக்குது. என்ன தேவையோ எல்லாமே இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால அனைத்து தயவாளர்களும் மற்றும் இந்த சபை அமைவதற்கு கட்டட நிதி வழங்கிய அனைத்து தயவாளர்களும் அவர்கள் குடும்பங்களும் எல்லா வளமும் நலனும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். நம்ம சபை தர்மசாலை இது ஆரம்பிச்சு, இந்த பசியாற்றியத்தில் ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இந்த வருடம் மட்டும்தான் இந்த சபையில அகவல் பாராயணம் 3 நாட்கள் வேள்வியாக நடத்தப்பட்டது. அது நம்ம சுப்பிரமணியே சொல்லிட்டார், ஒரு கும்பாபிஷேகமே பண்ற மாதிரி தான் பாடுது. ஏன்னா ஒரு வேள்விங்கிறது கும்பாபிஷேகம், நம்ம ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட ரொம்ப சிறப்பு மிக்கது நம்ம அகவல் பாராயணம். அது மாதிரி நம்ம 3 காலம் படிச்சிருக்கிறோம். முந்தா நேற்று நைட்டு 5 மணிக்கு மாலை 5 மணி, நேற்று மாலை 5 மணி, இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அகவல் பாராயணம் 3 கால வேள்வி நடந்தது. ரொம்ப சிறப்பு மிக்கது. எல்லாருடைய ஒத்துழைப்பும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பும் இணைந்து இந்த சபை மேலும் மேலும் வளர்ச்சி ஆகணும் என்று மீண்டும் விண்ணப்பித்து எல்லா தயவாளர்களும் வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சூரியம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏறு ஜோதி வீர் ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க பிரார்த்தனை. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகு நீ அடைந்து விளக்குக மயில்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை
போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் மூகிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். சுத்த சன்மார்க்க விண்ணப்பம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே, தேவரே, அருள் உருவாகிய எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி தாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்திலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து இவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரே அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இப்புலகில் தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகசார சந்தர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் இணைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே புகழையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சத்குருநாதா சன்மார்க்க சங்கத்தார்கள் தயவுக்குரிய தடைகளை அகற்றி தாத்தா சத்குருநாதா தர்மசாலை மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து பசி நீக்கும் அருட்பணியை இடைவிடாது செய்வதற்கு அருள் தாத்தா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவன் வாழி என்போம் அருள் வாய்மை என்றும் வாழி என்மான் புகழ் வாழி என்னாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி பையம் வானமும் மற்றமும் வாழியவே வாழியின் பையமும் வானமும் மற்றமும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குற்றம் எனக்கியல்பே குணமாக கொள்ளல் உனக்கியல்பே சிற்றம்பலவாய் இனி சிறியேன் செப்பும் முகமதியாதுலது தெற்றே நடியேன் சிந்தனை தெளிவித்து அச்சம் தீர்த்தே இட்டே பொழுதே அருஜோதி ஈக கருணம் இதுவாமே இட்டே பொழுதே அருஜோதி ஈக கருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிட்டம். ஐயா அப்படியே சபைக்கு வந்துருங்க, ஒரு ஆராதனை மட்டும் பண்ணிட்டு வரோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி மாக ஜோதி
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் அணையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி